பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய குழப்பமான ஒரு காலகட்டம். எந்த சூழ்நிலை என்று பார்க்கும்போது, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா? ஒரு ஊரில் நாம் சென்று இறங்கியிருக்கிறோம். ஒரு ஊரில் நாம் வசிப்பதற்காக சென்றிருக்கிறோம். வசிக்கப்படக்கூடிய அந்த ஊர் நமக்கு தோதுவானதா? ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த வியாபாரம் இந்த இடத்தில் செய்யப்பட்டால் நமக்கு நலவை தருமா? ஒரு இடத்தில் படிப்பிற்காக பிள்ளைகளை சேர்க்க இருக்கிறோம். சேர்க்கப்படக்கூடிய அந்த கல்வி ஸ்தாபனம் நான் பெற்ற பிள்ளைக்கு முன்னேற்றத்தை தருமா? கல்வியில் ஒரு பெரும் எழுச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா? என் மகனை வெற்றி பெறக்கூடிய ஒரு மகனாக ஆக்குமா? மகளையோ மகனையோ வெற்றி பெற்றவர்களாக, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இந்த கல்வி ஸ்தாபனம் ஆக்குமா? இப்படியெல்லாம் பலவிதமான கொஸ்டின் என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு ஏற்படும். இந்த சூழலில் இந்த குழப்பங்கள் நீங்கி வெற்றியை மட்டுமே அல்லாஹ் தந்தருளவும், எல்லாம் வல்ல இறைவனின் கருணை நாம் செய்யக்கூடிய பணிகளில், நாம் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில், நாம் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய அந்த கல்வி ஸ்தாபனங்களில், நாம் செய்ய இருக்கின்ற அந்த வியாபாரங்களில் அல்லாஹுடைய கருணையையும் வெற்றியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறைவனின் தெய்வ வாக்கைத்தான் நாம் பார்க்க போகிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்குமே சில சூட்சுமமான துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த துவாக்களுக்கு அந்த துவாக்களை அவர்களுடைய நெஞ்சத்திலே உற்பத்தி செய்து அவர்களை கேட்க வைத்து என்ன செஞ்சிருவான், அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை, அவர்களுக்கு தேவையான அந்த உதவியை ரப்புல் ஆலமீன் செய்து விடுவான். இது எப்படி செய்வான்னு சொன்னால், அந்த துவாவை, அந்த வார்த்தையை அவர்களுடைய உள்ளத்தில் வகியை போன்ற உள்ளுணர்வை ஏற்படுத்தி, அவர்களுடைய அமுதத்திலிருந்து வெளிவரச் செய்து, வாய் வார்த்தையிலிருந்து வெளிவரச் செய்து, அந்த துவாவை கேட்க வைத்து அதை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய பெரிய அளவுக்குள்ள சூட்சுமமும் அவனுடைய நுணுக்கமும் அவனுடைய ஞானமும். அந்த மாதிரி ஒரு நுணுக்கத்தில் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு சென்று, இந்த பகுதி புதிய பகுதி, நான் வாழ்வதற்கு இந்த பகுதி தகுதியானதா, நான் தொடர்ந்து இங்கே சர்க்கிள் செய்வதற்கு, பயணம் செய்வதற்கு இந்த பகுதி தகுதியானதா அப்படின்றது தெரியாத ஒரு சூழலில் படைத்தவனை ஏக்கத்தோடும், இந்த இடத்தை படைத்தவன் நமக்கு தோதுவாக அமைத்து தர வேண்டுமென்று படைத்தவனிடத்தில் ஏக்கத்தோடு வடித்த வார்த்தைகள் அற்புதமான இந்த துவாவாக வெளிவருகிறது. இந்த துவாவை நான் மேலே சொன்ன அந்த ஒரு சூழலில் நீங்கள் ஓதும்போது, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படைத்தவன் காட்டிய அந்த இரக்கத்தை போல, கருணையை போல சத்தியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இன்ஷா அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். என்ன வார்த்தை அது? ஸ்கிரீனில் தருகிறேன், வாய் வார்த்தையும் சொல்லுகிறேன். ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சித்கின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜஅல் லீ மின் லதுன்க சுல்தானன் நசீரா. எங்கே திரும்ப சொல்லுங்கள். ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சித்கின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜஅல் லீ மின் லதுன்க சுல்தானன் நசீரா. எங்கே திரும்ப சொல்லுங்கள். ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சித்கின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜஅல் லீ மின் லதுன்க சுல்தானன் நசீரா. அற்புதமான இறைவனின் வார்த்தை. அர்த்தத்தை பாருங்கள். ரப்பி அத்ஹில்னி, யா அல்லாஹ் என்னை நீ நுழைத்து விடுவாயாக. முத்ஹல சித்கின், ரொம்ப உண்மையான ஒரு நேர்மையான ஒரு இடத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கன்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் நீங்கள் கல்வி ஸ்தாபனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தேடுறீங்க, அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலையில் ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸில் சேர போகிறீங்க, ஒரு வேலையில் சேர போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வேலையில் வ அஹ்ரிஜ்னி, என்னை நீ வெளியாக்கு. முஹ்ரஜ சித்க், உண்மையாக நேர்மையாக வெளியாக்கு. அந்த ஒரு காரியத்துக்கு நான் திருப்திப்பட்ட, அந்த ஒரு காரியத்தில் நான் ஈடுபடும் காலமெல்லாம் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் எனக்கு நீ தந்து, நேர்மையோடு அதில் இருந்து நான் அழகான முறையிலே வெளியேறுவதற்கு நீ உதவி செய் நாயனே
தாயன்பு மிக்கவனே அப்படின்ற துவா. வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, எனக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை எனக்கு நீ ஏற்படுத்து, ஒரு அதிகாரப்பூர்வமான உதவி எனக்கு நீ ஏற்படுத்து. அதிகாரத்தை ஏற்படுத்துன்றதை விட அதிகாரப்பூர்வமான உதவி ஏற்படுத்து, எனக்காக நீ ஏற்படுத்து என் ரப்பே, நீ என்னை கைவிட்டு விடாதே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை அல்ஹம்துலில்லாஹ் 21 முறை துவாவாக கண்ணீரோடு கேளுங்கள். மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டிருந்தால் இந்த காரியத்தை செய்வதா வேண்டாமா, இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதா வேண்டாமா, இந்த கல்வி ஸ்தாபனத்தில் நான் பெற்ற பிள்ளையை சேர்ப்பதா வேண்டாமா, ஒரு ஆபீஸில் இந்த ஆபீஸில் நான் பணிபுரிந்தா எனக்கு லாபமா நஷ்டமா, இந்த வியாபாரத்தை நான் தொடர்ந்து செய்யலாமா, இந்த வீட்டில் நான் குடியேறலாமா குடியேற வேண்டாமா, இந்த ஊருக்கு நான் செல்லலாமா செல்ல வேண்டாமா, அப்படியே நான் சென்றேனேயானால் அது லாபத்தை தருமா தராதா, அப்படியே நான் சென்றேனேயானால் அந்த ஊர் எனக்கு பாதுகாப்பானதாக அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு தழும்பல் நிலை, மனோநிலை, ஒரு தழும்பும் மனோநிலை உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த தழும்பும் மனோநிலையை அடித்து விரட்டி வெற்றியை மட்டுமே உங்களுக்கு பரிசாக தருகின்ற அந்த தெய்வ வாக்கை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இந்த வார்த்தை சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுத்தான். அந்த பெனிஃபிட்ஸை போல அல்லாஹ் உங்களுக்கும் தரக்கூடும் என்பதற்காக நாம் கேட்கிறோம், நாம் சொல்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் இறைவனிடத்திலே மன்றாட்டம் செய்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவனிடத்திலே கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அவன் கருணை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மன தழும்பல் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், செய்யவா வேண்டாமா அப்படின்றது வேண்டாம். 2 ரக்காத் இஸ்திகாரா மட்டும் இந்த துவா ஓதும்போது தொழுது, இந்த துவாவணி ஓதும் போது 2 ரக்காத் இஸ்திகாரா மட்டும் தொழுது முடித்துட்டு மன்றாடி அல்லாஹ்விடத்துல இந்த காரியம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டை நீங்க கேளுங்க. ரசூல்லா மேல சலவாத்தை மறந்துடாதீங்க. சலவாத்தை முன்பின் ஓதிக்கொள்ளுங்க. தரூதே இப்ராஹிம் இருக்குது பாருங்க, அதான் தாய் சலவாத்து. அந்த சலவாத்தை ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஓதுவதற்கு மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட்ல முடிஞ்ச உடனே இந்த சலவாத்துகளை மொழிந்து கொள்ளுங்கள். ஒரு கஷ்டமும் பட வேண்டாம், உங்க மனசு எந்த வகையிலும் வேதனைப்படாது. செஞ்சு கொள்ளலாம். இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக எங்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, குடும்பத்திற்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.